ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம், நம்ம நாமக்கல்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே மன அமைதி கொடுக்குற இடத்துல நம்ம சாயப்பாவுடைய கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம சாயப்பாவுடைய கோயிலில் 108 ஷிரடி சாய்பாவுடைய ஆலயத்தை தேடி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி 41ஆவதாக நம்ம நாமக்கல்ல இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்க ஆலயம்தான் சாய் தபோவனம். ஒரு அற்புதமான தெய்வீகமான ஆலயத்தை தேடி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த சாய் தபோவனம் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். சாய்ராம், இந்த அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் மன அமைதி கொடுக்குற இடத்துல பாபாவுடைய சாய் தபோவனம் ஆலயம் நம்மளுடைய 108 ஷிரடி சாய்பாபாவுடைய சன்னிதானத்தில் 41ஆவதாக இந்த பாபாவுடைய புனிதமான ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த அற்புதமான சாய் தபோவனம் ஆலயம் ஒவ்வொரு சாய் பக்தர்கள் மனதில் தனி இடம் பிடிக்கும். சாய்ராம், நம்ம நாமக்கல்ல இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைஞ்சிருக்கும் சாய் தபோவனம் ஒரு சாதாரண ஒரு கோயில் இல்லை. இங்கு சாய்பாபாவுடைய நேரடியான அருளை நம்மளால் பரிபூர்ணமாக உணர முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே இந்த புனிதமான ஸ்தலத்தில் காலடி எடுத்து வச்ச உடனே மனதுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி கிடைச்சிது. இதை பரிபூர்ணமாக என்னால் உணர முடியும். சாய்ராம், நம்ம நாமக்கல்ல இயற்கை எழில் சூழும் ஒரு அற்புதமான பகுதியில் மறைஞ்சிருக்கும் ஒரு அற்புதமான பாபாவுடைய புனித ஸ்தலம்தான் இந்த சாய் தபோவனம். சாய்ராம், இந்த அற்புதமான சாய் தபோவனத்தில் பக்தருடைய அனுபவம் என்ன தெரியுமா சாய்ராம் சொல்கிறாங்க? இங்கு பாபா கிட்ட மனதார வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக பாபா நம்ம வேண்டுதலை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படின்னு பலதரப்பு பக்தர்கள் சொல்கிறாங்க. உதாரணம், மன அமைதி, வேலைவாய்ப்பு, இதுபோல் எண்ணற்ற வேண்டுதல்களோடு பக்தர்கள் இங்கு மனதார சாயப்பாவை வேண்டும் பொழுது பாபா அந்த பக்தருடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறாரு. இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே இதே தான் சாய்ராம் இப்போ சொல்கிறாங்க. சாய்ராம், இப்போ நம்ம பாபாவுடைய அருளை வேண்டி வந்திருக்கோம். இந்த நேரம், இந்த நிமிஷம் நீங்களும் ஆத்மார்த்த பக்தியுடன் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நம்ம நாமக்கல்ல இயற்கை சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் சாய் தபோவனத்தில் இருக்கிற நம்ம சாய்நாதருடைய திருவடியில் உங்களுடைய நியாயமான பிரார்த்தனையை ஒப்படைச்சிடுங்க. கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் உங்களுடைய கோரிக்கையை யாவுமே, உங்களுடைய வேண்டுதலை யாவுமே பாபா உரிய நேரத்தில் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கை காத்திருங்க சாய்ராம். பாபா நல்லதே நடத்துவார். சாய்ராம், இந்த அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த அற்புதமான பகுதியில் சாய் தபோவனம் ஆலயம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த புனிதமான ஆலயத்துக்கு பாபாவுடைய அருளும் ஆசீனும் பெற வேண்டி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் நாமக்கல்லிருந்து வர மாரி இருந்ததுன்னா ஒரு 5லிருந்து 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும். எங்கே வரணும்னா வள்ளிபுரம், அதாவது நம்ம நாமக்கல்லிருந்து கரூர் போகிற பகுதியில் வள்ளிபுரம் சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும். அதுக்கிட்ட தொட்டிப்பட்டி என்ற ஒரு அற்புதமான வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜுக்குள்ளே இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல தான் நம்ம சாய் தபோவனம் அற்புதமான பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், இந்த ஆலயத்தோட சிறப்புகள் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கே நட திறந்துருவாங்க. இரவு 9 மணி வரையும் இந்த ஆலயம் நட திறந்திருக்கும். அதே போல் காலையில் பார்த்திங்கன்னா இங்கு பாபாவுக்கும் விநாயகருக்கும் அதே போல் தோரகமாயில் இருக்கிற சாய்நாதருக்கும் மற்றும் இங்கே இருக்கிற காரிய ஆஞ்சநேயருக்கும் காலையில் சங்கல்பம் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான விசேஷமான சங்கல்பம். இது தினந்தோறுமே இந்த அற்புதமான சாய் தபோவனம் ஆலயத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருது. சாய்ராம், இந்த அற்புதமான சாய் தபோவனத்தில் தினந்தோறுமே 4 வேளை ஆரத்தி பாபாவுக்கு பண்ணுறாங்க. காலையில் 6லிருந்து 6:30க்குள்ளே காலையில் காக்கடை ஆரத்தி, அதே போல் மத்தியான ஆரத்தி பிற்பகல் 12 மணிக்கு, மாலை தூப்பாரத்தி 6லிருந்து 6:30க்குள்ளே, அதே போல் இரவு ஸ்டேஜ் ஆரத்தி பார்த்திங்கன்னா 8லிருந்து 9க்குள்ளே பண்ணுறாங்க. சாய்ராம், மற்றும் சிறப்பான நாட்கள் வேலைக்கிழமை, பௌர்ணமி, இது போல் சிறப்பான நாட்களில் சிறப்பு விசேஷ பூஜைகளும் இந்த ஆலயத்தில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கிற தோரகமாயி துணியம்மா கிட்ட நம்ம போகிறோம். ஒவ்வொரு சாயப்பாவுடைய கோயிலையும் துணிமா ரொம்ப முக்கியம். ஏன்னா தோரகமாயில் தான் பாபா சுமார் 60 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். அந்த 60 ஆண்டு காலங்கள் பாபா வாழும்பொழுது தூய சஞ்சீவி, நோய் தீர்க்கும் சஞ்சீவியை துணியை பாபா ஏற்றினார். அந்த துணியிலிருந்து வரக்கூடிய தூய சாம்பலோடைய அற்புதத்தை பற்றி தான் இந்த புகைப்படத்தில் போட்டிருக்காங்க. அதில் இருக்க சஞ்சீவியை தான் நம்ம எடுத்து நெற்றியில் வைக்கிறோம். இதுதான் பாபாவுடைய தூய உதி. இந்த உதியை ஒவ்வொரு சாய் பக்தர்களும் நெற்றியில் இட்டுட்டு அதே போல் தினந்தோறுமே இந்த உதியை உட்கொள்ளும் பொழுது மனசார்ந்த பிரச்சனையும் உடல் சார்ந்த பிரச்சனையும் எல்லாமே நீங்கும். இது பாபாவுடைய உறுதியான நம்பிக்கை. இங்கு துணிமா பக்கத்தில் பாபாவுடைய ஆசீர்வாதம் கொண்ட தோரகமாயோடைய
தூய பாபாவுடைய புனிதமான பாதுகையும் அதே போல் பாபாவுடைய திருரூப சிலையும் இருக்குது. பாபா வந்து பாருங்கள் சாய்ராம் எவ்வளோ அழகாக ஆத்மார்த்தமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. தன்னுடைய பக்தர்களுக்கு ஏற்பட்ட எல்லாவித கர்ம நிலையிலும் பாபா வந்து இந்த துணியில் எரித்து சாம்பலாக்கிட்டு பக்தருடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையும் பொறுமையும் கொடுத்து பக்தர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிறாரு, வாழ்க்கையில் வசதத்தை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட சாயப்பாவுடைய அந்த புனிதமான தோரகமாயில் இருக்கும் பாபாவை இப்போ நம்ம பார்த்துட்டோம். தூய துணி தூய தோரகமாயம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இந்த அற்புதமான சாயப்பா கோயில் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சி இருந்தது. இங்கே வந்து ஷிரடியில் எப்படி ஒரு நந்தா தீபமும் அணியா ஜோதியை வச்சுருக்காங்களோ அதே போல் பாபாவுக்காக ஒரு அணியா தீபமும் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆலயத்துக்கு வெளிப்புறம் வந்துட்டோம். இந்த இடத்துல தியான மண்டபம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கூடம் எல்லாமே இருக்குது. தினந்தோறுமே இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானத்தை இந்த கோயில் சார்ந்த அதிகாரிகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோயிலுடைய தியான கூடத்துக்கு தான் இங்கே நம்ம போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கிழமையும் அதே போல் பௌர்ணமி இது போல் விசேஷமான நாட்கள் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து சிறப்பான தியானத்தில் ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்ட தியான மண்டபத்தை தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தியான மண்டபத்துக்கு பக்கத்திலேயே இங்கு வந்து பாபாவுடைய அற்புதமான ஸ்லோகத்தை எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இந்த இடத்துல நமக்கு பார்க்க முடியுது. இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு அற்புதமான 3 விதமான புகைப்படங்கள் அதே போல் பாபாவுடைய ஒரு அற்புதமான திருரூப சிலைகள் இருக்குது. அதையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே உள்ளுக்குள்ளே போயிட்டு பாபாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த தியான மண்டபத்தில் இருக்கிற பாபா அற்புதத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாய் பக்தர்கள் ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப மன அமைதி கொடுக்குற ஒரு இடத்துல பாபா அமைஞ்சிருக்காரு. இப்போ உள்ளுக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கு அற்புதமான ஒரு பாபாவுடைய மூர்த்தி. பாபாவுடைய தோற்றத்தை பார்த்தா பாபா நேரில் அமர்ந்திருக்க ஒரு அற்புதமான காட்சி தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட பாபாவுடைய அந்த அற்புதமான தெய்வீகமான காட்சியை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு சின்ன சிலை அதே போல் வள்ளலாருடைய அற்புதமான புகைப்படம், பாபா தோரகமாயில் அமர்ந்திருக்கும் பாபாவுடைய புனிதமான திருவுருவ புகைப்படம் எல்லாமே இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கு வந்து ஒரு பிரார்த்தனை விண்ணப்பம் ஒரு இது வச்சு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையை பாபா கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி பாபாவுடைய அந்த பாக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை யாவுமே நிறைவேறப்படும் என்றது இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய முழுமையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பாபா எப்பொழுதுமே நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காரு. இங்கு பாபாவுடைய ஒரு அற்புதமான புகைப்படம் அதே போல் பாபா ஷீலாக்கல் அமர்ந்திருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான புகைப்படம் பாதுகையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பாபா நல்லது நடத்திட்டே இருக்காரு. பாபாவுடைய திருவடியை வேண்டி கண்டிப்பாக சாய் பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வாங்க. எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அனைவருக்கும் கிடைக்கும். பாபாவுடைய திருவடியை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. கருணை உள்ள சாய்நாதர் உங்களுடைய வாழ்க்கையில் இனி தொடர்ந்து அற்புதம் மேலே அற்புதம் பண்ணுவார். அவருடைய நாமத்தை மட்டும் விடாமல் சொல்லுங்கள். எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையும் கடந்து போகும். என் பாபா என் கூட இருக்கும் பொழுது எனக்கு எந்தவித கவலைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களுமே நேர்மறை சிந்தனைகளை மனசில் கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி தொடர்ந்து நல்லதே நடக்கும். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மாலிக். சாய்ராம். மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைபர் கொடுத்து உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அல்லா மாலிக்.